வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா, பாருங்கள், பரங்கி காய் இருக்குது பாருங்கள். இந்த பரங்கி காயில் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பாதி பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் சாம்பார் வச்சுட்டேன். இப்போ அதில் பாதி இருக்குது பாருங்கள், நல்லா பழுத்துருக்கு. இப்போ இந்த காயை கட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அடை மாதிரி செய்ய போகிறோம். அந்த அடை பரங்கி காயில் வந்து அடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நான் கொஞ்சோண்டு அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு, பச்சரிசி எடுத்து கழுவிட்டு சும்மா கொஞ்சோண்டு புழுங்கரிசி நம்மளுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதோட கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, ஒரு துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி இந்த காயவும் நம்ம பாதி காய் எடுத்துக்கிறோம். பரங்கி காய் பாதி எடுத்து பட்டையெல்லாம் சீச்சிட்டு மிக்சியில் அரைச்சி சூப்பராக ஒரு அடை செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். அருவாமனையை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கிறோம். எல்லாம் இந்த மாதிரி பட்டையை சீச்சிக்கிற வேண்டியதை, ரொம்பவும் கலந்து கொடுக்காம சீச்சு எடுத்துக்கிற வேண்டியதை. இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி கட் பண்ணி அலசிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கொஞ்சோண்டு அரிசி இந்த பரங்காயும் போட்டு நம்ம மிக்சியில் ஒரு 2-3 தடவையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மிக்சியில் தான் நம்ம போட போகிறேன். ஒரு 2 ஜார் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஓகே? இந்த பக்கம் அரைச்சிட்டா போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் உரப்பட மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மீதம் இருக்க காயும் நம்ம போட்டு அரைச்சிக்கிறோம். காய், கடலப்பருப்பு, அரிசியோடு சேர்த்து. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். சிலர் அரை உப்பு சாப்பிடுவாங்க, சிலர் நல்லா சுவைக்காக அதிகமாக உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அது நம்ம விருப்பத்தை பொறுத்து தான் உப்பு போடுறது. இப்போ தோசைக்கல்ல இதை பாருங்க, நல்லா அப்படி ஒத்தாப்படி கலக்கிக்கிறேன். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. மாவு நல்லா உப்பெல்லாம் போட்டது ஒத்தாப்படி கரைச்சி விட்டுக்கிட்டோம். நல்லாவே சுவையாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வேக விட்டு எடுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். வேகணும். இப்போ இந்த ரவுண்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறோம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லா முருகலாக வேக விட்டுக்க வேண்டியது. நல்லா வெந்தோன்னே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தேவைப்பட்டா போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயம் வச்சுட்டு இப்போ அப்படியே மேலே தூவிக்கலாம். வெங்காயத்தை நல்லா நினச்சி நினச்சி கடிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்திருக்கோம், நம்ம கரட்டி போட்டுக்குவோமா? சிம்பிளான ஒரு நேரம் உணவு தான் நம்மளுக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? நல்லா திருப்பி போட்டு முருக வேக விட்டுக்கிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயம்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பரான பரங்கிக்காயில் நம்ம ஒரு அடை செஞ்சிட்டோம். ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படி மிக்சியில் தான் அரைச்சி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வெங்காயத்தோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. பரங்கிக்காய் அடை வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அடை தான் இது. இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ரெசிபி சூப்பராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ உள்ள காலத்தில் வந்து
ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. சோறு குழம்பு இப்படியே செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்ம இது மாதிரி பரங்கி பழம் இதெல்லாம் இருக்கும்போது பரங்கிக்காயில் போட்டு இது மாதிரி ஒரு அடை செஞ்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ மாவு வச்சுருக்கேன், என்னோடய பேர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே.